வணக்கம் நண்பா. இந்த பக்கத்துலேருந்து அர்ஜுன் பேசுகிறேன். அந்த பக்கத்துலேருந்து யார் பார்க்குறீங்கிறத வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிங் ஆஃப் ஃபாரினோட சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கும்பல்கிட்ட அடி வாங்கிட்டு நேராக வந்துட்டு அந்த அரேனா கிட்ட வந்திருப்பான். ஓகேங்களா. ஸோ அரேனாவில் வந்துட்டு ஸோ நானும் இங்கே வந்துட்டு ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசியிருப்பான். ஸோ அப்படியே அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் சாப்டர் நடந்திருக்கும். இப்போ தேர்ட் சாப்டரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து தான் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி அந்த அரேனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேத்தையும் கூப்பிட்டு ஓடி வந்துட்டாப்புல. ஸோ அங்கே வந்தோடனே நம்ம பிரசிடென்ட் ஒரு சிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா போடுறாப்புல. ஒரு வழியாக வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு போடுறாப்புல. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்க ஓடி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறான். ஸோ நின்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரேனா இருக்கு இல்லையா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூச்சலாக இருக்குது. ஏன்னா நம்ம கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த கிங் ஹின்கே இருக்கான் இல்லையா, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேவ் பண்ணுறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் இவனை கட்டுறாங்க. ஸோ இவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எதுவும் பெருசாக பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கும்போது, நீ ஒன்றும் தனியாக இல்லை, நானும் கூட இருக்கேன், நாங்களும் கூட இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் சொல்கிறான். ஸோ அப்படியே சொல்லிட்டு நம்ம பிரசிடென்ட்டை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்படி பேசிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சை பார்க்குறானுங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கும் கிங் ஹின்கே இருக்கான் இல்லையா, அவனுக்கும் அதாவது கிங் இல்லை காங் ஹின்கே இருக்கான் இல்லையா, ஸோ அவங்க மேட்ச்சை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ என்ன தான் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பார்த்தா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செம்மத்தியாக வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்கான் காங் கிட்ட. ஸோ வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா காங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபைட்டிங் அரேனாவில் வந்துட்டு அவன் மேலே வாமிட் எடுத்துட்டான் இல்லையா, ஸோ அந்த கோபம் ப்ளஸ் வந்துட்டு இவன் ஒரு புள்ளி. ஓகேங்களா. ஆக்சுவலி இவன் ஒரு புள்ளி. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு பங்கமாக அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ வெறித்தனமாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. கண்ணு மூணு தெரியாமல் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்ம ஹீரோவை. இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப வேகமாக வந்துட்டு அடிச்சிட்டான் போல். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரிங்கோட கார்னருக்கே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுற அளவுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ போயிட்டான். ஸோ போனதுக்கப்புறம் சரி நம்ம ஹீரோ வந்துட்டு இவ்வளோ வாட்டி அடிச்சு விட்டோம், நம்ம ஹீரோ வந்துட்டு எழுந்திருக்க மாட்டான், ஸோ கிவ் அப் பண்ணிடுவான், இங்கே வந்து அசிங்கப்பட தான் போகிறான் அப்படின்னு நினச்சோம்னா ஸோ அதுதான் கிடையாது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்துட்டு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேட்குறாப்புல. ஸோ என்ன பண்ணால் அவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, என்னடா இதுதான் அவன் ஸ்ட்ரென்த்தா, ஏதோ எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கெத்தாக பேசுகிறாப்புல. ஸோ காங்கா வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக்கும் வந்து ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சப்புன்னு அரையிறாப்புல. அப்படியே ஒரு கையால் தான் சட்டையை பிடிச்சிருப்பான், டக்குன்னு சட்டையை விட்டுட்டு ஒரு கையாலே அரையிறான் பாருங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம காங் வந்துட்டு பவர்ஃபுல்லுங்கிறத இங்கே காட்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி அரைஞ்சது மட்டும் இல்லாமல் திருப்பி அரைஞ்சிட்டு ஒரு கிக் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறான். ஸோ ஒரு அடி அவனை வந்துட்டு நாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிக்கு வைக்கிறான். ஸோ இந்த கிக்குக்கு கண்டிப்பாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆகிருக்கணும். ஸோ ஓகேங்களா. ஸோ நாக் அவுட் ஆகிருக்கணும். ஸோ ஆனால் நாக் அவுட் ஆனானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறானுங்க. என்னடா அதே கிங் ஹின்கே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு வல்கராக ஃபைட் பண்ணுவானா, எனக்கு முன்னாடி தெரியாமல் போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இதுலேருந்து தெரியுது இந்த அளவுக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைலன்ஸோட சண்டை போட்டது கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சாப்டரில் வந்துட்டு ஃபைட் பண்ணும்போது எல்லாருமே ரொம்ப வந்துட்டு கத்திட்டு இருப்பானுங்க, சீரப் பண்ணுவானுங்க. ஆனால் இந்த ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையாலுமே வைலன்ஸாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபைட்டிங், இந்த WWE மாதிரி ஆக்டிங் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபைட்டிங்கிறது உண்மையாலுமே ஒரு வைலன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே எல்லாம் கத்திட்டு இருந்தவங்கலாம் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு பக்கம் இவன் வந்துட்டு ரொம்ப வைலன்ஸாக வந்துட்டு அக்ரெசிவாக அடிச்சிட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சுத்தமாக விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் நம்ம ஹீரோ வந்துட்டு. நான் வந்துட்டு கீழே விழுந்தாலும் திருப்பி ஏந்திரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எழுஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவனை ஒரு அடியாவது அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம சுற்றி இருக்கிற இவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரெஷ் பாய் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு அந்த அளவுக்கு மோசமாக இல்லை, அவனுக்கு என்னதான் ஃபைட்டிங் தெரியலனாலும் சின்ன ஃபைட்டிங் வச்சு மேனேஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மாதிரி டாக் இருக்கும் இல்லையா, ஸோ வந்து பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ பக்கம் போகுது. ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாமே சீரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணுறான், அவனை வந்து நம்ம ஆரம்பத்தில் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி யாராவது ஸோ ஒரு ரேஸே நடக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு வராங்களோ
அவங்களுக்கு சீர் அப் பண்ணுறத விட யார் வந்துட்டு விட்டு கொடுக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு சீர் அப் பண்ணுற பீப்புள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டு இருக்கானா. ஸோ அதை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சீர் அப் ஆகுது. ஸோ உண்மையாலுமே இந்த எம்ஏஎம்ஏ மேட்ச்லாம் அந்த சண்டை போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக சண்டை போடக்குள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அதாவது ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம பிரசிடென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் யோசிக்கிறாரு. ஸோ இவன் என்ன தான் வீக்காக இருந்தாலும் அவனோட வந்துட்டு வில் பவரை வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி பங்கமாக அடி வாங்குறாப்புல. எப்படி தான் அடிக்க ஆரம்பித்தாலும் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கவே முடியல. அவனை கீழே தள்ளி விட்டு மேலே ஏறி உட்காந்து ஒரு பஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அவன் எட்டி உதச்சிட்றான். ஸோ என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா முடியல. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் அவன் கையை பிடிச்சி கடிச்சிருப்பான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கான மூவ்லாம் இங்கே யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ. ஸோ அவனை வந்துட்டு ஒரு அடியாவது அடிச்சிடணும். அதுதான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நிற்கிறாப்புல. ஸோ நம்ம ஹீரோ ஏஞ்சி நிற்கிறத பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி மாஸாக இருக்குதா, திரையரங்கம் அதரணும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம இவன் இருக்கான் இல்லையா கிங் ஹின்கே. ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு அடி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இவன் வந்துட்டு என்னதான் என்னோட ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இவன் அடிக்கிற அடியெல்லாம் எனக்கு வந்துட்டு ஒன்றுமே இல்லை. நான் எத்தனையோ புள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொடூரமாக வந்துட்டு அடி வாங்கியிருக்கேன். நான் இவனை எப்படியாவது ஒரு அடியாவது அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யோசிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுறாப்புல அந்த கிங் ஹின்கே பார்த்துட்டு வேகமாக ஓடுறாப்புல. ஸோ ஓடிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிட்டு இருக்கும் போதே மூவ்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் வைக்க போகிறான். ஸோ ஆனால் நம்ம ஆள் என்னது ஒரு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரிஞ்சவன் இல்லையா? ஸோ அலேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் கட்டு விட்டுறாப்புல நம்ம ஹீரோ மேலே. ஸோ விட்டதுக்கப்புறம் சொல்கிறான், நீ வந்துட்டு உன்னோட மூவ்லாம் கரெக்டு தான், ஆனால் உன் பஞ்ச் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆகிட்டான். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு அன்கான்ஷியஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அரீனா ஃபைட் இல்லையா? ஸோ நாக் அவுட் கேஓ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க, அந்த கேஓ அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி நாக் அவுட் ஆகிட்டான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா காங் ஹின்கே வந்துட்டு இவன் வந்துட்டு நாக் அவுட் ஆகிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ண மேட்ச் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா அரேனாவில் தான் இருக்கான். ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போல இந்த அரேனாவே இழுத்து மூடிடுவேன் நீங்கள். ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போகல. ஸோ நம்ம இவன் இருக்கான் இல்லையா ஹீரோ வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறாப்புல, இங்கே நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாப்புல. நான் வந்துட்டு அவனை ஹிட் பண்ணேன். ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் ஹிட் பண்ணேன், ஆனால் என் கையால் ஒரு பறிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் நான் மயங்கி விழுட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கிறான். ஸோ அந்த தருணத்தில் நான் வந்துட்டு அவன் இடுப்பை பிடிச்சி கீழே தள்ளியிருக்கணும், நான் தேவையில்லாமல் வந்துட்டு அவனை பஞ்ச் பண்ண போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ண தப்புலேருந்து அப்படி திருத்திக்கிறான் கைஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹீரோ என்ன தப்பு பண்ணணும் அதில் வந்து அவனை திருத்திக்கிறான் லிட்ரலி. ஸோ அப்படி தான், அதாவது அவன் தோத்துட்டான் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவன் யோசிக்கல. ஸோ நான் இப்படி பண்ணி தான் நான் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நம்ம பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு ஒரு வேலையை ஏஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன். ஹீரோ இருந்துட்டு சாரி பிரசிடென்ட், நீங்கள் எனக்காண்டி இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ நம்ம பிரசிடென்ட் இருந்துக்கிட்டு ஒரு இந்த 6th கேட்டோட ஒரு பிரசிடெண்ட்டாக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அவங்க இப்போ கூடவே வந்து பார்த்துக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவர் வந்துட்டு சொல்கிறாரு, நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு என்னால் வந்துட்டு அவனை ஒரு ஹிட்டு கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நினச்சா அதே தான் புலம்பிகிட்டு இருக்கிறான். நான் இன்னும் ஸ்டில் வீக்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு ரொம்ப அதாவது இப்போ தான் தோன்றதை பற்றி நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறாப்புல. ஓகேங்களா? ஸோ அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது நம்ம பிரசிடென்ட் இருந்துக்கிட்டு நீ வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு புதுசாக பிறந்திருக்க, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்னும் ஹார்டாக ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா வந்துட்டு அவனை பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னு சொல்லலான்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஸோ அன்கான்ஷியஸ் வந்து வாங்கி வந்தான் இல்லையா, டக்குன்னு எழுந்துச்சு நோஞ்சா மாதிரி எழுந்துச்சு நிற்கிறான் பாருங்களேன். எழுந்துச்சு நின்று நான் வந்து ஸ்ட்ராங்காகணுன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இந்த ஒரு பிரசிடெண்ட வேலை வந்துட்டு இந்த மாதிரி அடிப்பட்டவங்களை வந்துட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்லை, உன்ன மாதிரி வீக்கானவங்கள ட்ரைனிங் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி கொலவரியாக சிரிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இவனுக்கா ஷாக் ஆகுது, என்னடா அது ஆள் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் அப்பர் வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு பயங்கரமாக விட்டாப்புல.
அவர் குத்துன குத்துல நம்ம ஹீரோக்கா வந்து பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து புளிச்சுன்னு ரத்தமே தெரியுது. தெரிச்ச உடனே கேட்குறாரு, "எப்படி சாவ கிட்ட பார்த்த மாரி இருக்குதா? கொடூரமா வலிக்குதா? இது வந்து ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் போக போக தான் உனக்கு வந்துட்டு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தலைவன் ட்ரெய்னிங்கே ஒரு மாரி வல்கரா இருக்குதுங்க. போக போக எப்படி இருக்குமோ தெரியல. நம்ம ஹீரோவுக்கா, "யார்றா அவன்? இப்படிலாம் நீ பண்ணியிருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட கேட்டுக்கவே மாட்டேனேடா." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி ஹீரோவோட ட்ரெய்னிங் ஆர்க்கா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நம்ம ஒரு பிரசிடென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸான ஆளா இருக்காரு. ட்ரெய்னிங்கில கூட வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸான ஆளா இருக்காரு. ஓகேங்களா? சே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.